வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பிக் பாஸ்க்கான விமர்சனம் தான் பார்க்கலான்னு இருக்கோம். பொதுவா அ காமனா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இங்க பலதரப்பட்ட மக்கள் சேர்றதுனால, அந்த ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கருத்த முன்னிறுத்துறாங்க. ஒரு சில பேர் சொஃபிஸ்டிகேட்டடா வாழலாம். ஒரு சில பேர் எந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு பின்னணியிலேருந்து வாழலாம். இன்னொரு சில பேர் நல்ல புரிதல் உள்ள ஒரு சூழ்நிலையிலேருந்து வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாலேருந்து வந்ததுனால, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முரண் ஏற்படுது. அந்த முரணை சால்வ் பண்றதற்காக, தீர்வு காண்பதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் இங்க எடுத்து வைக்கல. மாறாக முரணை அதிகப்படுத்துவதற்காகவும், புரிதலின்மையை அதிகப்படுத்துவதற்கும் வேலையா இருக்கு. எடுத்துக்காட்டா ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி, அவர்கள் இடையே சண்டையை ஏற்படுத்துவது. உன்ன அடிச்சுட்டு நான் போகணும். அத முந்தி எடுத்துட்டு இப்போ பொதுவா விளையாட்டுக்களுமே இப்ப எடுத்துக்கங்களேன். விளையாட்டுக்களுமே ஒண்ணு யாரு ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்களோ, அவங்க தான் வின்னர் அப்படின்னு ஆண், பெண் இரு பாலினரையும் ஒரே மாரியா தட்டுல வைக்கப்படுது. அது எப்படி ஆண், பெண் 2 பாலினரும் ஒரே தட்டுல வைக்க முடியும்? இவர்களோட உடல் இது வேற, அ தகவமைப்பு வேற, அவங்களோட உடல் தகவமைப்பு வேற. அப்படிப்பட்டு உடல் வேறுபாடு இருக்கிறதுனால, அவங்கள எப்படி ஒரே மாதிரியான விளையாட்டுகளும், ஒரே மாதிரியான இதுவும் பண்ண முடியும்? சரி, டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் நாங்க வைக்கிறோம். மெயின் கேம் வைக்கிறோம், இது கேம் வைக்கிறோம் அப்படின்னாலுமேவும், அது சமதளமா இருக்கா என்ன? அப்படின்றது தான் இங்க பார்க்கணும். மதிப்பெண்கள் இதெல்லாம் ஆண், பெண் இரு பாலினரும் சமமா தான் இருக்கா? இப்படி சமத்துவம் இல்லாத ஒரு இதுல ஒரு போட்டி மனப்பான்மையை மட்டும் கருதுகோளா வச்சு எ நடத்துற இந்த ஷோவ நம்ம எப்படி எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. அதுவும் இல்லாம காலையில ஒ ஒரு ச உணவு தட்டுப்பாடு ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சூழல உருவாக்குறது. அதுக்கப்புறம் தண்ணீர், அடிப்படையாக தண்ணீர் இது. அந்த தண்ணீரையுமே அடிப்படையான தண்ணீரையுமே தட்டுப்பாடு உடைய ஒரு இதா ஏற்படுத்து. அத ஒரு கேமா மாத்தி, அத இது பண்ணி கேட்டா இது ஒரு ஷோ, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் ஏற்புடையதாக அல்ல. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். போட்டி மனப்பான்மை மட்டும் இருக்கக்கூடாது. அதுல புரிதல் அதிகமா இருக்கணும். புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இந்த ஷோ பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கப்புறம் ஒரு இது சண்டை அவங்களுக்குள்ள. ஆ இந்த இதில இங்க யாரும் உட்காராத அப்படின்னு ரூல்ஸ் இருக்கா? அப்படின்ட்டு. சாப்பிடுற இடம் அங்க உட்காராத. அது உடைஞ்சிருச்சு. உடைஞ்சிருச்சுன்னா மாத்துங்க. அதில என்ன இருக்கு? இவ்வளோ பெரிய ஷோ, இவ்வளோ பெரிய இதில ஒரு பொருள் உடைஞ்சிருச்சுன்னா, அத மாத்தக்கூட முடியாத அளவுக்கா இது இருக்கு. அப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, மேல இருக்கிறவங்களே அதிகாரத்த நோக்கி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணா ஒரு வயலன்ஸான விஷயம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாரி இருக்கலாம். அதெல்லாம் இல்லாம அவங்களுக்குள்ளே ஒரு மல்லுக்கட்ட விட்டு, ஒரு சண்டைய ஏற்படுத்தி, வேடிக்கை பார்க்குற நோக்குல இருக்கிற மாரி தோணுது. அ அ நன்றி நண்பர்களே. நம் சேனலுக்கு இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க.